So good evening friends. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய டாபிக் ஜெனரல் சயின்ஸ்ல செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன். அதாவது செல் சுழற்சி மற்றும் செல் பிளவு அப்படின்னா பிரிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக். நம்ம ஏற்கனவே போன கிளாஸ்ல செல்லை பத்தியும் செல் ஆர்கனலை பத்தியும் நம்ம பார்த்துட்டோம். அதை தொடர்ந்து செல் எப்படி பிரியுது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஒரு செல் இருக்கு, ஒரு செல் பல செல்லா இணைஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கு பேர் டிஷ்யூ. இதுதான் செல்லு. இந்த டிஷ்யூ என்ன பண்ணும்? ஒரு ஆர்கனை உருவாக்கும். ஆர்கன் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹார்ட் எடுத்துக்கலாம், லங்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆர்கன் இருக்கு. இந்த ஆர்கன் எல்லாமே சேர்த்து ஆர்கன் சிஸ்டம் உருவாக்கும். ஆர்கன் சிஸ்டம்னா எல்லா உறுப்புகளையும் சேர்த்து நாம ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் என்னவா உருவாகுது அப்படின்னா ஒரு உயிரினமாக உருவாகுது. சோ ஒரு செல் ஒரு ஆர்கானிசத்தை உருவாக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. ஒரு சாதாரண சின்ன செல், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு புள்ளியில கிட்டத்தட்ட 50 to 60 செல்கள் நம்மளால நிரப்ப முடியும் மனிதனுடைய செல்லு அப்படின்னு அந்த இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படின்னா ஒரு செல் இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட செல்கள், ஒரு செல் இல்லாம ஒரு செல்லோட இணைந்து 2 செல்லோ அதுக்கு மேற்பட்ட செல்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திசுக்கள், டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திசுக்கள் எல்லாம் சேர்த்துதான் ஒரு ஆர்கனை உருவாக்கும். ஆர்கன் அப்படின்னா உறுப்பு. இந்த உறுப்புகள் எல்லாமே சேர்த்து உறுப்பு மண்டலங்களை உருவாக்கும். ஆர்கன் சிஸ்டம், உறுப்பு மண்டலங்கள், ஆர்கன் சிஸ்டம் எல்லாமே இணைஞ்சி ஒரு உயிரினத்தை உருவாக்கும் ஆர்கானிசம். சரிங்களா? அப்போ இந்த செல் எப்படி இங்க பல செல்லா அடுத்த கட்டத்துக்கு போகுது, எப்படி டிஷ்யூவா போகுது, எப்படி ஆர்கனா போகுது, ஆர்கன் சிஸ்டமா எப்படி போகுது, ஆர்கானிசமா எப்படி வருது. அப்போ செல்லுக அங்கங்க இதெல்லாம் சேர்ந்துக்குமா அப்படின்னா இல்ல. செல் தியரியில நம்ம படிச்சிருக்கிறோம். என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஒரு செல்லுல இருந்துதான் இன்னொரு ஒரு செல்லு உருவெடுக்கும். அப்போ ஒரு செல்லு இது என்ன ஆகுது? இன்னொரு ஒரு செல்லாகவும் மாறிக்குது. அதுக்கு தான் என்ன பேருனா செல் சுழற்சி, செல் பிரிதல். இதுல இருந்துதான் ஏதோ ஒரு மாற்றம் நடந்து 2ஆ மாறுது. இந்த 2 4ஆ மாறுது. புரியுதுங்களா? சோ அததான் நாம செல் சுழற்சி, செல் பிரிதல் அப்படின்னு நாம இப்ப பார்க்க போறோம். சோ பொதுவா செல் சுழற்சி அப்படின்னா செல் சைக்கிள். சைக்கிள்னு அவனே சொல்லிட்டான். அப்படின்னா என்னன்னா ஒரு வட்டம் இருக்க போகுது எப்படின்னு தெரிஞ்சு போச்சு நமக்கு. செல் சுழற்சி அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, செல் ஒரு சிம்பிளா நான் சொல்லிடுறேன், டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் மட்டும், ரொம்ப இதுல போய் நம்ம குழம்ப வேண்டாம். செல் சுழற்சி, செல் சைக்கிள்ல என்ன நடக்கும் அப்படின்னா பொதுவா ஒரு செல் முதல்ல G0 ஸ்டேஜ்ல இருக்கு. 0, அதாவது ஒரு செல் அப்படியே இருக்கு. இதுதான் ஸ்டார்டிங்ல ஒரு செல் இருக்கக்கூடிய நிலை. இந்த செல்லு பல செல்லா மாறதுக்கு, அதாவது இந்த ஒரு செல் 2 செல்லாக மாறுவதற்கு எத்தனை நிலையை கடக்க வேண்டி இருக்கு அப்படின்னா G1 அப்படின்ற ஒரு ஸ்டேஜும், S அப்படின்ற ஒரு ஸ்டேஜ், G2 அப்படின்ற ஒரு ஸ்டேஜ், அதுக்கடுத்து மைட்டாட்டிக் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு செல் 2 செல்லா மாறுறதுக்கு இது என்ன பண்ணுது? G1 ஸ்டேஜுக்கு போகுது, அடுத்த ஸ்டேஜ் S ஸ்டேஜுக்கு போகுது, அடுத்து G2 ஸ்டேஜுக்கு போகுது, அதுக்கு அடுத்து மைட்டாட்டிக் ஸ்டேஜுக்கு வருது. சரிங்களா? அப்போ என்ன இதுக்கு அப்படின்னா இந்த G0 இருந்து G2 வரைக்கும், G0 இருந்து G2 வரைக்கும் இன்டர்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்பேஸ் என்றால் இடைநிலை. சரிங்களா? இந்த இன்டர்பேஸுக்கு அடுத்துதான் இந்த மைட்டாட்டிக் அப்படின்னு ஒரு டிவிஷனுக்குள்ளேயே நாம போறோம். சரிங்களா? அப்போ பொதுவா பாருங்க, நாம மனிதன்றதால நம்ம செல் எடுத்துக்கலாம். மனிதன் உடைய விஷயத்துல ஒரு செல்
2 செல்லாக மாறுவதற்கு 24 மணி நேரம் தேவைப்படுது. மனிதனுடைய ஒரு செல்லு 2 செல்லா மாறணும் அப்படின்னா எவ்வளவு மணி நேரம் தேவைப்படுது? 24 மணி நேரம் தேவைப்படுது. இதுல இந்த மைட்டாட்டிக் அப்படின்றது 1 மணி நேரம் தான். மிச்சம் இருக்கக்கூடிய 23 மணி நேரமும் இந்த இடைநிலையில் கிடக்கும். ஒரு செல் இருக்குது அப்படின்னா 23 மணி நேரம் இந்த இடைநிலையை கடந்து வரும். ஒரே 1 மணி நேரத்துல இந்த மைட்டாட்டிக்ல போயிட்டு பிளவுபட்டு 2 செல்களாக மாறிடும். அப்போ இந்த இடைநிலையில என்ன நடக்குது அப்படின்னா ரிப்ளிகேஷன். ரிப்ளிகேஷன் அப்படின்னா டூப்ளிகேட்டா மாறுவது. ஒருத்தர் இன்னொருத்தரா மாறிக்குவாங்க. நாம ஏற்கனவே போன கிளாஸ்ல பார்த்துருக்கோம். செல்லுக்குள்ள நிறைய ஆர்கனல்ஸ் இருக்குது இல்லையா? என்ன இருக்குது? கோல்கை பாடி இருக்கு, மைட்டோகாண்ட்ரியா இருக்கு, வேக்யூல் இருக்கு, குரோமாட்டின் ரெட்டிகுலம், ஐ மீன் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கு இல்லையா? நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸ்குள்ள டிஎன்ஏ இருக்கு. ஸோ இந்த மாதிரி செல் ஆர்கனல்ஸ் நிறைய இருக்கு. இதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா இரட்டிப்பாக மாறிக்கொள்ளும். எந்த ஸ்டேஜ்ல? இந்த G0 ஸ்டேஜ்ல இருந்து G2 ஸ்டேஜ் வர வரைக்கும் எல்லாமே டபுளா மாறிக்கும். மாறி கரெக்டா அலைன் பண்ணி இந்த இடத்துல தான் அந்த செல்லு உடஞ்சி 2ஆ மாறிக்கும். எந்த இடத்துல? மைட்டாட்டிக் செல்லு. அப்போ இங்க பாருங்க, இப்ப G0ல செல் இருக்கு. G0ல இருந்து G1 போறதுக்கு இந்த செல்லுல என்ன நடக்கும் அப்படின்னா பாருங்க, மைட்டோகாண்ட்ரியா, அது மட்டும் இல்ல எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா, செல் ஆர்கனல் படிச்சோம் இல்லையா? ஆற்றல் நிறைந்த பகுதி, பவரோஸ் ஆஃப் தி செல், எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே இரட்டிப்பா மாறும் இந்த G0 ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் போறதுக்குள்ள. சரிங்களா? அப்ப இதுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா நொதிகளும் தேவைப்படுது, என்சைம்ஸும் தேவைப்படுது, கார்போஹைட்ரேட் இந்த மாதிரிலாம் தேவைப்படும் இது இரட்டிப்பாக மாறுவதற்கு. சரிங்களா? இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ரீ டிஎன்ஏ சிந்தசிஸ். அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல தான் டிஎன்ஏ வந்து இரட்டிப்பாக போகுது. அப்ப டிஎன்ஏ இரட்டிப்பாகுவதற்கு முன்னிலை, டிஎன்ஏ இரட்டிப்பானதற்கு பின்னிலை அப்படின்னு இதை பிரிச்சுட்டாங்க G1 G2. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது? சிந்தட்டிக் பேஸ். இந்த இடத்துல தான் டிஎன்ஏ என்ன நடக்குது? ரிப்ளிகேஷன் நடக்குது. சரிங்களா? சோ G1ல மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் போன்ற ஆர்கனல்ஸ், செல் உறுப்புகள் எல்லாமே புரோட்டீனாலையும் கார்போஹைட்ரேட் மூலியமாகவும் நொதிகள் மூலியமாகவும் இது இரட்டிப்பாக மாறுது. இட் ரிப்ளிகேட்ஸ். இப்ப இந்த G1ல இருந்து சிந்தட்டிக் போகணும். சரிங்களா? இப்போ இந்த மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இந்த மாதிரியான ஆர்கனல்ஸ் எல்லாம் டபுள் ஆனால் மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். சப்போஸ் போக முடியல அப்படின்னா இங்க ஒரு லாக் இருக்கு, இங்க ஒரு செக் பாயிண்ட் இருக்கு, ஒரு தடை புள்ளி இருக்கு. சோ இங்க என்ன சொல்றான் அப்படின்னா இங்க சப்போஸ் சரியான மாற்றங்கள் நடக்கவில்லை என்றால் இங்க ஒரு சில நொதிகள் தேவைப்படுது. அந்த நொதிகள் மூலியமாக இது மாறிக்கும் சொல்றாங்க. அப்ப இங்க என்ன நொதிகள் தேவைப்படுது அப்படின்னா எஸ் சைக்கிளின். சரிங்களா? எஸ் சைக்கிளின். அதுக்கடுத்த நொதி எஸ் சைக்கிளின் டிபெண்டன்ட் கைனேசஸ். டிபெண்டன்ட் கைனேசஸ் உங்களுடைய புது புக்ல கொடுத்திருக்கிறாங்க, அதனால இந்த பாயிண்ட சொல்றேன். G1ல ஒரு சில ஆர்கனல்ஸ் இரட்டிப்பாகும். கார்போஹைட்ரேட், புரோட்டீன், நொதிகள் மூலியமாகலாம் இது இரட்டிப்பாயிக்கணும். இன்கேஸ் இது ஃபெயிலியர் ஆனா நொதிகள் தேவைப்படுது. அந்த நொதிகளுக்கு பேர் என்ன? எஸ் சைக்கிளின், எஸ் சைக்கிளின் டிபெண்டன்ட் கைனேசஸ். இந்த நொதிகள் மூலியமாக இந்த செல்லு G1 ஸ்டேஜ்ல இருந்து சிந்தட்டிக் ஸ்டேஜுக்கு வந்துடும், எஸ் ஸ்டேஜுக்கு வந்துடும். இங்க என்ன நடக்குது அப்படின்னா செல் உறுப்புகள்ல டிஎன்ஏ வந்து இரட்டிப்பாக மாறுது. டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் நடக்குது, டிஎன்ஏ உற்பத்தி நடக்குது. 2 இருக்குது அப்படின்னா 4ஆக மாறிக்கும். டிஎன்ஏ எங்க இருக்கும்? உட்கருக்குள்ள குரோமோசோம் இருக்கும், குரோமோசோம்குள்ள ஜீன்கள் இருக்கும், ஜீன்களுக்குள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏலாம் இரட்டிப்பாக மாறக்கூடிய இடம் எங்க அப்படின்னா சிந்தட்டிக்
பேஸ். என்னென்ன நொதிகள்லாம் இங்க தேவைப்படுது அப்படின்னா டிஎன்ஏ லிகேஸ் ஒட்டுறதுக்கு. சோ இந்த மாதிரியான நொதிகள் மூலியமானா இங்க என்ன நடக்கும், டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் நடக்கும். சரிங்களா? இப்ப இந்த ஸ்டேஜ் நான் என்னன்னு சொன்னேன், இது வந்து ப்ரீ டிஎன்ஏ சிந்தசிஸ், இங்க டிஎன்ஏ சிந்தசிஸ் நடந்துருச்சு. அப்ப இதுக்கு பேரு போஸ்ட் டிஎன்ஏ சிந்தசிஸ். டிஎன்ஏ இரட்டிப்புக்கு பின்னிலை அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன நடக்கும் அப்படின்னா எந்தெந்த செல் ஆர்கனல், அதாவது செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் எதெல்லாம் இரட்டிப்பாகலையோ இந்த G2 ஸ்டேஜ்ல கம்ப்ளீட்டா ரிப்ளிகேட் நடந்துரும். ரிப்ளிகேட் அப்படின்னா டபுளிங், இரட்டிப்பாயிரும். சரிங்களா? எங்க இந்த G2 ஸ்டேஜ்ல நடந்துரும். அது மட்டும் இல்ல, ஸ்பிண்டில் நார்கள் உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பிண்டில் நார்களை பத்தி நம்ம அப்புறமா பார்க்க போறோம், மைட்டாட்டிக்ல நம்ம பார்க்கலாம். சோ இந்த G0ல செல் அப்படியே இருக்கும். இது அடுத்து G1க்கு போகும்போது மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் போன்ற செல் உறுப்புகள் எல்லாமே இரட்டிப்பாக மாறிக்கொள்ளும். சப்போஸ் இது மாறினாதான் உண்டு, அப்படி இல்லைன்னா இங்க ஒரு நொதிகள் தேவைப்படுது, எஸ் சைக்கிளின் டிபெண்டன்ட் கைனேசஸ். அது மூலியமாக எஸ் ஸ்டேஜுக்கு போகுது. இந்த ஸ்டேஜ்ல என்ன நடக்கும், டிஎன்ஏ வந்து இரட்டிப்பாக மாறும், சிந்தட்டிக் பேஸ். சரிங்களா? சோ இதுக்கு இந்த டிஎன்ஏ முடிச்ச அடுத்த ஸ்டேஜ் வந்து G2 ஸ்டேஜ். G2னா டிஎன்ஏ இரட்டிப்புக்கு பிந்தைய நிலை. மிச்சம் இருக்கக்கூடிய செல் ஆர்கனல் ரிப்ளிகேட் ஆகாததெல்லாம் இங்க டபுள் ஆயிடும், ஸ்பிண்டில் நார்கள் உருவாகும். சரிங்களா? இங்க இருந்து இப்ப இந்த G2 ஸ்டேஜ்ல இருந்து எல்லா செல் ஆர்கனலும் இரட்டிப்பாக மாறிக்கொள்ள வேண்டும். அதுக்கு பேரு தான் இந்த இடைநிலை. G0ல இருந்து G2 வரைக்கும் இருக்குது இல்லைங்களா? அதுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த செல் மாற்றங்கள், செல் மாற்றம்னா செல்லுக்குள்ள எல்லாமே டபுளா மாறிடும். ஏன்னா செல்லு ரெண்டா பிரியுது அப்படின்னா கரெக்டா எல்லா இதுக்கும் எல்லா உறுப்பும் தேவைப்படுது இல்லையா? அதனால G0ல இருந்து G2 வரைக்கும் இருக்கிற ஸ்டேஜ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இன்டர்பேஸ், இடைநிலை அப்படின்னு சொல்றோம். இதுல அப்ப என்ன நடக்குது, முக்கியமா ரிப்ளிகேஷன் நடக்குது, இரட்டிப்பு நடக்குது. சோ இந்த இடத்துல எல்லாமே ரெப்ளிகேட் ஆயிரணும். அப்படி இல்லைன்னா இங்கேயும் ஒரு சில என்சைம் தேவைப்படுது ரிப்ளிகேட் ஆகிறதுக்கு. பாருங்க, இங்கேயும் ரிப்ளிகேட் ஆகிறதுக்கு இந்த என்சைம், இங்கேயும் சப்போஸ் ஏதாவது ரிப்ளிகேட் ஆகலாம், அந்த என்சைம் தேவைப்படுது. இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எம் சைக்கிளின். அதேதான் இங்க எஸ் போட்டோம், இங்க எம் சைக்கிளின் டிபெண்டன்ட் கைனேசஸ், KINASES, கைனேசஸ். சரிங்களா? இந்த நொதிகள் தேவைப்படுது கம்ப்ளீட்டா செல் ஆர்கனலை ரிப்ளிகேட் பண்றதுக்கு. சோ G0ல இருந்து G2 வரைக்கும் இருக்கிற ஸ்டேஜ் என்னது, இன்டர்பேஸ், இடைநிலை. இடைநிலையில் இரட்டிப்பாக மாறிக்கொண்டது. எது மாறுச்சு, செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ். சரிங்களா? இதுக்கு அடுத்துதான் இந்த மைட்டாட்டிக் ஸ்டேஜுக்கு நம்ம வரோம். இந்த மைட்டாட்டிக் ஸ்டேஜ்ல என்ன நடக்கும், ஒரு 4 நிலை இருக்கு. அங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உட்கரு வந்து ரெண்டா பிரியறதுக்கான ஸ்டேஜ். அந்த குரோமோசோம்லாம் அப்படியே நேரா நின்றுக்கும். அப்புறம் குரோமோசோமை பிரிச்சிருவாங்க. அப்புறம் நியூக்ளியஸ் ரெண்டு தனியா பிரிச்சுக்கும். அந்த செல் ஆர்கனெல்லாம் தனித்தனியா போய்க்கும். ஏற்கனவே ரெண்டா இருக்கிறதுலாம் ஒன்னு இந்த பக்கமும் ஒன்னு இந்த பக்கம்லாம் கரெக்டா நின்றும். அப்புறம் 2 செல்லா டிவைட் ஆயிடும். இது நம்ம படிக்க போறோம், அதனால இதை நான் இப்ப இன்டெப்தா நான் சொல்லல. இதை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க. செல் சைக்கிள்னா என்ன, செல் சுழற்சினா என்ன. ஒரே ஒரு செல்லாக இருப்பது G0 ஸ்டேஜ். அதுல இருந்து G1 ஸ்டேஜுக்கு போகணும், ப்ரீ டிஎன்ஏ சிந்தசிஸ் சொல்றாங்க. எஸ் ஸ்டேஜுக்கு போகணும், சிந்தட்டிக் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன், ஐ மீன் டிஎன்ஏ சிந்தட்டிக் பேஸ். அதுக்கு அடுத்து G2 ஸ்டேஜ். சோ இத வந்து இன்டர்பேஸ் சொல்றாங்க. அதுக்கு அடுத்து தான் மைட்டாட்டிக் பேஸ். இப்போ இந்த இடத்துல 2 செல்லாக மாறிடும். திரும்பி இந்த செல் என்ன பண்ணும், இங்க இருக்கக்கூடிய ஒரு செல்லும் அதே மாதிரி போகும், இங்க இருக்கிற ஒரு செல்லும் அதே மாதிரி. ஒரு செல்கள் பல திசுக்களாக மாறும், திசுக்கள் ஆர்கன் குரூப்பாக மாறும், உறுப்புகள் எல்லாம் உறுப்பு மண்டலமாக மாறும், உறுப்பு மண்டலம் ஒரு உயிரினத்தை உருவாக்கும்.
சரிங்களா? புரிஞ்சிருச்சா? செல் சுழற்சி புரிஞ்சிருச்சுங்களா? சோ இந்த செல் சைக்கிள யாரு கண்டுபிடிச்சாங்க? இப்படிதான் நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா ப்ரிவேஸ்ட், சயின்டிஸ்ட் நேம் ப்ரிவேஸ்ட், டுமான், ரெண்டு பேர். எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா 1824லயே இந்த செல் சைக்கிளை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சவங்க பேரு ப்ரிவேஸ்ட், டுமான்ஸ். சரிங்களா? சோ G0 ஸ்டேஜ், G1 ஸ்டேஜ், அதுக்கு அடுத்து S ஸ்டேஜ். இங்க ரெப்ளிகேஷன் நடக்கணும்னா இந்த என்சைம் நொதிகள் தேவைப்படுது. சிந்தட்டிக் S ஸ்டேஜ்ல DNA ரெப்ளிகேட் ஆகுது. அங்கேயும் நொதிகள் DNA லிகேஸ் போன்ற நொதிகள் எல்லாம் தேவைப்படுது. S ஸ்டேஜ்ல இருந்து G2 ஸ்டேஜ். அங்க ஒரு சில செல் ஆர்கனல், செல் உறுப்புகள் எல்லாம் டூப்ளிகேட்ஸ் மாதிரி ஆகும், டபுள் ஆகும். ஸ்பிண்டில் ஆர்கன் இங்கே உருவாகுது. அதுக்கு அடுத்துதான் மைட்டாட்டிக்கே வரும். மைட்டாட்டிக்ல 4 நிலையை கடந்து ஒரு செல் 2 செல்லாக பிரிவு கொள்ளும். சோ இதுதான் செல் சுழற்சி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ இதை தொடர்ந்து நாம செல் டிவிஷனை பார்க்கலாம். செல் பிரிதலை பத்தி பார்க்க போறோம். செல் சுழற்சினா நான் சொல்லிட்டேன், G0 ஸ்டேஜ்ல இருந்து G1 S ஸ்டேஜ், G2 ஸ்டேஜ், அதுக்கடுத்து மைட்டாட்டிக் ஸ்டேஜ், திருப்பியும் இது வந்து G0 ஸ்டேஜுக்கு அப்படியே வரும். இங்க 2 செல்லாக மாறும், 2 4ஆக மாறும், 4 8ஆக மாறும். ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்டேஜஸ் வந்து இருக்கு. இதை வந்து நாம செல் சுழற்சின்னு சொல்றோம். செல் பிரிதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவா செல் பிரிதல்ல 3 வகையா நாம வந்து சொல்லலாம். 3 வகையான செல் பிரிதல் நடக்கும். என்னென்ன? ஒன்னு ஏ மைட்டாட்டிக், மைட்டாட்டிக் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. சோ ஏ மைட்டாட்டிக்னே படிச்சுக்கோங்க. ஏ மைட்டாட்டிக் ஒன்னு. தென் மைட்டாட்டிக் செல் டிவிஷன் அடுத்த ஒரு வகை. அதுக்கு அடுத்து பாருங்க மியாட்டிக் அப்படின்னா மியாசிஸ், மைட்டாசிஸ், மியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல் டிவிஷன்ஸ். 3 வகையான செல் டிவிஷன், செல் பிரிவுதல் நடக்குது. இங்க ஏ மைட்டாட்டிக் அப்படின்னா என்னன்னா இது பெரும்பான்மையா எதுல நடக்கும்னா ப்ரோகேரியாட்டிக் செல்கள்ல நடக்கும். எதுல? ப்ரோகேரியாட்டிக் செல்கள்ல நடக்கும். எக்ஸாம்பிள் பாக்டீரியா இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நடக்கிறது வந்து எதுனா ஏ மைட்டாட்டிக் வந்து நடக்கும் செல் டிவிஷன். என்னன்னா இது வந்து ஒரு உயிரி, ஒரு செல் உயிரி. அப்ப செல் இங்க இருக்குது அப்படின்னா இங்க நியூக்ளியஸ் இருக்கும். இது என்ன பண்ணும்? அடுத்த ஸ்டேஜ்ல இப்படி நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா இந்த அடுத்த ஸ்டேஜ் இது அப்படியே இப்படி உள்ள அழுத்தி கடைசி ஸ்டேஜ்ல 2ஆ பிரிஞ்சு. இதுதான் ஏ மைட்டாட்டிக் டிவிஷன். வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால இதுக்கு பேர் என்ன பேர் சொல்றாங்க? இன்னொரு ஒரு பேரு கேரியோஸ்டினோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. கேரியோனா நியூக்ளியஸ், ஸ்டினோசிஸ் 2 பிரிஞ்சு தானாவே டக்குன்னு பிரிஞ்சுக்கும். பிரிஞ்சு நொதிகள் மூலியமாக தான் கேரியோஸ்டெனோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ மைட்டாட்டிக் செல் டிவிஷனை. சரிங்களா? ரைட், ஓகே. அப்போ ஏ மைட்டாட்டிக்ல உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். ஒரு சிம்பிள் 2 பாயிண்ட் தான். இது பெரும்பான்மையா பாத்தீங்கன்னா ப்ரோகேரியாட்டிக் செல்கள்ல நடக்கும். எக்ஸாம்பிள் பாக்டீரியா. அந்த செல் என்ன ஆகும்? நியூக்ளியஸ் கொஞ்சம் அப்படியே விரிவடையும். அந்த செல் கொஞ்சம் எரிநாச் ஆகும். வெளியில இருக்கிற அந்த உரை அது என்ன பண்ணுவோம்னா அப்படியே உள்நோக்கி குவியும். அது கான்ட்ராக்ட் பண்ணி 2 செல்லா பிரிஞ்சுக்கும். இதுதான் ஏ மைட்டாட்டிக் செல் டிவிஷன். சரிங்களா? இது பெரும்பான்மை எதுல நடக்கும்? ப்ரோகேரியாட்டிக் செல்கள்ல நடக்கும். சரிங்களா? இதுக்கு இன்னொரு ஒரு பேர் வந்து கேரியோஸ்டெனோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க மைட்டாட்டிக். இது கொஞ்சம் முக்கியமானது. சோ நம்ம ஏற்கனவே செல் சுழற்சியில பார்த்திருக்கிறோம். செல் சுழற்சியில என்ன பார்த்தோம்? G0 ஸ்டேஜ், G1 S க்கு அடுத்து G2, அதுக்கு அடுத்து மைட்டாசிஸ், அதுக்கு அடுத்து மறுபடியும் G0 ஸ்டேஜுக்கு வந்துரும் இல்லையா? இந்த G0ல இருந்து பாருங்க மறுபடியும் போறேன். G0, G1 S, G2 மைட்டாசிஸ் வரும். மைட்டாசிஸ்க்கு அடுத்து மறுபடியும் அந்த ப்ராசஸ் நடக்கும். இந்த G0ல இருந்து G2 வரைக்கும் என்னன்னு சொன்னோம் அப்படின்னா இன்டர்பேஸ்.
இன்டர்பேஸ் என்று சொன்னோம். இடைநிலை. இந்த இடைநிலையில என்ன நடக்கும்னு சொன்னோம்? ரிப்ளிகேஷன் நடக்கும். செல் ஆர்கனலுடைய ரிப்ளிகேஷன் நடக்கும். செல் உறுப்புகள் மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை பாடிஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல், நுண்குமிழ்கள் வேக்யூல்ஸ், இது மாதிரியான அதாவது செல் ஆர்கனல்லாம் என்ன நடந்துக்கும்? அப்படியே டபுளா மாறிக்கும். எந்த ஸ்டேஜ்ல? இந்த இன்டர்பேஸ் ஸ்டேஜ். இது எத்தனை மணி நேரம் நடக்கும் ஹியூமனுடைய பாடியில? 23 மணி நேரம். இதுதான் இந்த மைட்டாட்டிக் டிவிஷன் 1 ஹவர்ல நடக்கும். சரிங்களா? அப்ப எல்லாம் டபுளா மாறியாச்சு. மாறிட்ட பின்னாடி இந்த மைட்டாட்டிக் ஸ்டேஜுக்கு வந்து நிக்க போறாங்க. சோ இந்த கிளாஸ்ல நம்ம செல் டிவிஷன்ல மைட்டாசிஸ் மட்டும் பார்க்கலாம். இதை தொடர்ந்து அடுத்த கிளாஸஸ்ல நம்ம மியாசிஸ் பார்க்கலாம். சோ மைட்டாட்டிக் செல் டிவிஷன். இந்த மைட்டாட்டிக் செல் டிவிஷன் எங்க நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சோமேட்டிக் செல்கள். எங்க நடக்கும்? சோமேட்டிக் செல்கள். மனிதனுடைய உடம்புல 2 வகையா நம்ம செல்களை பிரிக்கலாம். ஒன்னு சோமேட்டிக் செல், இன்னொன்னு ரீப்ரொடக்டிவ் செல், இனப்பெருக்க செல் அப்படின்னு பிரிக்கலாம். ஆனா மைட்டாட்டிக் எங்க நடக்குது? சோமேட்டிக் செல்கள்ல தான் நடக்கு. ரீப்ரொடக்டிவ் செல் டிவிஷன்ல மியாசிஸ் ப்ராசஸ் நடக்கும். அப்போ இது நம்மளுடைய உடல் தோல் உறுப்புகள்லாம் இருக்குது இல்லையா? இனப்பெருக்க செல்கள் இல்லாம மற்ற செல்களை நம்ம சொல்றோம். அது எல்லாமே சோமேட்டிக் செல்ஸ் தான். சோ இதுக்கு இன்னொரு பேரு பாடி செல். மைட்டாட்டிக் டிவிஷன் எங்க நடக்கும்? சோமேட்டிக் செல். அப்படி இல்லை என்றால் பாடி செல்ல நடக்கும். சரிங்களா? சோ பொதுவா இங்க பாருங்க, இந்த மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது வந்து ஒரு இன்டைரக்ட் செல் டிவிஷன். அதே ஏமைட்டாசிஸ் பார்க்கும்போது டைரக்ட் செல் டிவிஷன் சொல்றாங்க. இது வந்து ஒரு இன்டைரக்ட் செல் டிவிஷன், மறைமுக செல் பிளவு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மைட்டாசிஸ் தான் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்? வளர்ச்சிக்கு ரெஸ்பான்சிபிள். ஒரு செல் பல செல்ல மாறதான் வளர்ச்சி உண்டாகும். So it is responsible for growth. சரிங்களா? இதுலயே 2 வகையா பிரிக்கலாம். என்ன அப்படின்னா, க்ளோஸ்டு மைட்டாசிஸ், ஓபன் மைட்டாசிஸ் அப்படின்லாம் பிரிக்கிறாங்க. உங்க நாலேஜ்க்காக நான் சொல்றேன், ரொம்ப குழம்பிக்க வேண்டாம். க்ளோஸ்டு மைட்டாசிஸ் எங்க நடக்கும் அப்படின்னா, பூஞ்சைகள், ஈஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பூஞ்சைகள்ல வந்து நடக்கும். ஓபன் மைட்டாசிஸ் எங்க நடக்கும் அப்படின்னா, பிளான்ட், அனிமல், ஹையர் பிளான்ஸ், அதாவது இந்த ஓபன் மைட்டாசிஸ் நடக்கும். என்ன ரெண்டுத்துக்கு வித்தியாசம் அப்படின்னா, இங்க ஒரு செல் இருக்கு, செல்லுல நியூக்ளியஸ் உட்கரு இருக்கும். இந்த உட்கருவுல இந்த நியூக்ளியர் மெம்பரேன்ல எந்த சேஞ்சஸுமே நடக்காது. அதாவது இப்படி ஒரு நியூக்ளியஸ் இருக்குதுன்னா இந்த நியூக்ளியர் மெம்பரேன்ல சேஞ்ச் இருக்காது, நியூக்ளியஸ் மட்டும் ரெண்டா பிரிஞ்சுக்கும். அப்படி எந்த விதமான நியூக்ளியர் மெம்பரேன்ல சேஞ்ச் இல்லைன்னா அதுக்கு பேரு க்ளோஸ்டு மைட்டாசிஸ். இந்த நியூக்ளியர் மெம்பரேனும் டிசப்பியர் ஆகி நியூக்ளியஸ் பிரிஞ்சிச்சு. இந்த நியூக்ளியர் மெம்பரேன் என்ன ஆயிடும்? டிசப்பியர் ஆயிடும், மறைஞ்சு போயிட்டு நியூக்ளியஸ் பிரிஞ்சிச்சுன்னா அது ஓபன் மைட்டாசிஸ். பெரும்பான்மையாக நடக்கிறது என்ன அப்படின்னா ஓபன் மைட்டாசிஸ் தான். ஸோ குழந்தைக்கு வேணா இந்த பாயிண்ட் மட்டும் பார்க்கலாம். மைட்டாட்டிக் டிவிஷன் எங்க நடக்கும்? சோமேட்டிக் செல்ல நடக்கும், பாடி செல். இது வந்து ஒரு இன்டைரக்ட் செல் டிவிஷன் சொல்றோம், மறைமுக செல் பிளவுன்னு சொல்றோம். இது எதுக்கு ரெஸ்பான்சிபிள்? growth, வளர்ச்சிக்கு இந்த மைட்டாட்டிக் செல் டிவிஷன் தான் ஒரு முக்கியமான ஒரு பங்குன்னு சொல்லலாம். அது இல்லைன்னா, மைட்டாட்டிக் செல் டிவிஷன் இல்லைன்னா வளர்ச்சி என்பது கிடையவே கிடையாது. சரிங்களா? இந்த மைட்டாட்டிக் செல் டிவிஷன்ல 4 ஸ்டேஜ் இருக்கு. ஒண்ணு பாருங்க, ப்ரோஃபேஸ், புரோ நிலை தமிழ், மெட்டாஃபேஸ், மெட்டா நிலை என்று சொல்வார்கள். அப்படி இல்லை அப்படின்னா மைய நிலை என்று சொல்லுவாங்க. அடுத்து அனஃபேஸ், அனா நிலை, மெட்டா நிலை என்று சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மைய நிலை, மெட்டாஃபேஸ் சொல்லலாம். டீலோஃபேஸ் 4வதா இருக்கிறது, டீலோ நிலை. சரிங்களா? இந்த மைட்டாட்டிக் டிவிஷன் G0 ஸ்டேஜ், G1, அதாவது இன்டர்பேஸ்ல எல்லா செல் ஆர்கனலும் என்ன ஆயிடுச்சு?
டூப்ளிகேட் ஆயிருச்சு. அதுக்கு அடுத்து தான் அந்த செல்லு இந்த ஸ்டேஜுக்கு வருது, மைட்டாட்டிக் ஸ்டேஜ். இந்த மைட்டாட்டிக் ஸ்டேஜை 4 வகையா பிரிக்கிறாங்க. ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். புரோநிலை, மெட்டாநிலை, அனாநிலை, டீலோ நிலை என்று பிரிக்கிறாங்க. இது 1 ஹவர்ல நடந்து முடிஞ்சிடும். சரிங்களா? இப்ப என்னென்ன நடக்குது அதை நம்ம பார்க்கலாம். இந்த ப்ரோஃபேஸ், அனாஃபேஸ், சாரி மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ்ல என்னென்ன நடக்குதுன்றதை நாம இப்போ பார்க்கலாம். ஸோ பாருங்க, மைட்டாட்டிக் டிவிஷன்ல முதல் நிலையை வந்து புரோ நிலை என்று சொல்கிறோம் இல்லையா? பொதுவா செல்லுல என்னவா இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்கும். அதாவது நம்ம பண்ணோம்னா பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். பிளாஸ்மா மெம்பரேனுக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா புரோட்டோ படலம், புரோட்டோ படலம், சைட்டோ படலம்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த புரோட்டோ படலம், சைட்டோ படலம், சைட்டோ படலத்துக்குள்ள தான் வந்து என்ன இருக்குன்னா இந்த அந்த செல் ஆர்கனல் எல்லாமே அதில் மேலே மறந்துகிட்டு இருக்கும். அதுக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா உட்கரு இருக்கும். அப்போ என்ன சொல்றாங்க, மைட்டாட்டிக் டிவிஷன்ல 2 ஸ்டேஜ் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா ஒன்னு வந்து கேரியோகைனன்சிஸ். கேரியோகைனன்சிஸ் அப்படின்னா உட்கரு பிளவு. ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் வந்து 2ஆ பிரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து சைட்டோகைனன்சிஸ். சைட்டோகைனன்சிஸ் அப்படின்னா சைட்டோபிளாசம் இருக்கு இல்லையா, சைட்டோபிளாசம் வந்து பிளவுபடும். சரிங்களா? ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் இங்க என்ன நடக்குது? கேரியோகைனன்சிஸ் நடக்குது. பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ரோஃபேஸ்ல இந்த நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா இதுக்கு பேர் வந்து நியூக்ளியர் மெம்பரேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நியூக்ளியர் மெம்பரேன் சொல்றாங்க. இதுக்குள்ள வந்து நியூக்ளியோ பிளாசம் இருக்கும். இதை வந்து உட்கரு மணி நியூக்ளியோலஸ், இது வந்து குரோமாட்டின் ரெட்டிகுலம், குரோமோசோம்கள்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு வலைப்பின்னல் மாதிரி இருக்கும். நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும், நியூக்ளியோ பிளாசம், நியூக்ளியோ படலங்கள் இருக்கும், உட்கரு மணி நியூக்ளியோலஸ் இருக்கும், குரோமாட்டின் ரெட்டிகுலம்ல இருக்கும். ப்ரோஃபேஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா இது செல்லு, இது வந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி மறைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு வெள்ளை உறவு இருக்குதுன்னா இங்க நீங்க வந்து இமேஜின் பண்ணிக்கங்க. அதாவது மைட்டோகாண்ட்ரியாலாம் டபுள் ஆயிடுச்சு, கோல்கை உறுப்பு டபுள் ஆயிடுச்சு, வேக்யூல் டபுள் ஆயிடுச்சு, இந்த மாதிரி எல்லாம் வந்து எல்லாமே டபுளா இருக்குன்றத நீங்க நினைச்சுக்கங்க. பட் எங்க உண்மையான ப்ராசஸ் நடக்குதுன்னா ஏற்கனவே டபுள் ஆயிடுச்சு, இங்க உள்ளமும் டபுள் ஆயிடுச்சு, உட்கருமணியும் டபுளா இருக்குது, குரோமோசோமும் அங்கங்க டபுள் ஆயிடுச்சு. பட் ப்ரோஃபேஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா இந்த நியூக்ளியர் மெம்பரேன் ஸ்ட்ராங்கா இருக்குது இல்லையா, இது வந்து அப்படியே டிஸ்இன்டகிரேட் ஆகும். இது என்ன ஆகும்? அப்படியே கரையிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நியூக்ளியர் மெம்பரேன் அண்ட் நியூக்ளியோலஸ் டிஸ்அப்பியர், ஸ்டார்ட் டிஸ்அப்பியர், மறைய ஆரம்பிக்கும். ஸ்பிண்டில் நார்கள் ஏற்கனவே உருவாயிடுச்சு நம்ம பார்த்தோம். நான் போன கிளாஸ் வீடியோவை நீங்க பார்த்து பாருங்க. அதுல வந்து G2 ஸ்டேஜ்ல, அந்த இடைநிலையில G2 ஸ்டேஜ்ல ஸ்பிண்டில் நார்கள் உருவாக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ப்ரோஃபேஸ்ல இந்த ஸ்பிண்டில் நார்கள் வந்துருச்சு. ஸ்பிண்டில் நார்கள் எங்க இருக்கு? இட்ஸ் சிச்சுவேட்டட் அட் ஆப்போசிட் போல்ஸ். அட் போல்ஸ், போல்ஸ் அப்படின்றால் 2 துருவங்களிலும் இந்த ஸ்பிண்டில் நார்கள் உருவாகுவதற்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு. இதுதான் ப்ரோஃபேஸ். ப்ரோஃபேஸ்ல என்ன நடக்குது? இந்த நியூக்ளியர் மெம்பரேன் உட்கரு படலமோ உட்கரு சுவரும் நியூக்ளியஸ் உட்கரு மணியும் டிஸ்இன்டகிரேட் ஆகுது, அப்படியே குழம்பி போய் அப்படியே அவ்வளவுதான் கரைய போகுது. அதுக்கடுத்து என்ன ஆகுது? ஸ்பிண்டில் நார்கள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? அது மட்டும் இல்ல, இந்த குரோமாட்டின் ரெட்டிகுலம் நம்ம சொன்னோம் இல்லையா, இது அப்படியே பிரிஞ்சு கண்டென்ஸ் ஆகி அப்படியே குழம்பி போய் குரோமோசோமா பிரிஞ்சு தனித்தனியா நிக்குது, ரெட்டியா இருக்குது பிரியறதுக்கு. ஓகேவா? இதுதான் ப்ரோஃபேஸ். சோ உட்கருக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றம் என்னது? நியூக்ளியர் மெம்பரேனும் நியூக்ளியோலஸும் டிஸ்அப்பியர் ஆகுது, ஸ்பிண்டில் நார்கள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. குரோமாட்டின் ரெட்டிகுலம், குரோமாட்டின் வலை பின்னல் என்னவா கண்டென்ஸ் ஆகி என்னவா மாறுது? குழம்பி போய் குரோமோசோம்களாக நிக்குது. எதுக்காக? பிரிய போகுது. அதுக்கடுத்து பாருங்க, மெட்டாபேஸ்ல இந்த குரோமோசோம் இது சுத்தமா மறைஞ்சு போச்சு. இந்த நியூக்ளியர் மெம்பரேனும் நியூக்ளியோலஸும் மறைஞ்சு போச்சு. இந்த குரோமோசோம் பாருங்க, இங்க நான் 2 தான் வரைஞ்சிருக்கிறேன், ஆனா இங்க 4ஆ இருக்கு.
அப்ப என்ன அர்த்தம்னா இடைநிலையில எல்லாமே ரட்டிப்பாயிரும்னு சொன்னேன்ல, அந்த ரட்டிப்பாகிறது காட்டுறதுக்கு தான் நான் அப்படி போட்டிருக்கிறேன். இங்க குரோமோசோம் ஏற்கனவே இடைநிலை ஸ்டேஜ் இன்டர்பேஸ் ஸ்டேஜ்ல 2 ரட்டிப்பாக மாறி இருக்கும். இது புரியலன்னா ஃபர்ஸ்ட் வீடியோல போட்டு பாருங்க. அந்த செல் சைக்கிள்ல நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கிறேன். அங்க ரட்டிப்பாக மாறிடும் எல்லாமே. அப்போ இது மைய நிலையில வந்து நின்றுக்கும். எது எது நின்றுக்கும்? மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை பாடி, வேக்யூல், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமும் போயிடும். இங்கேயும் மைட்டோகாண்ட்ரியா இது எல்லாமே கீழேயும் வந்து நின்றுக்கும். இப்படி எல்லாம் மேல ஒரு ஸ்டேஜ், கீழே ஒரு ஸ்டேஜ். இந்த இடத்துல குரோமோசோம்களும் மைய நிலையில சென்ட்ரல் பாயிண்ட்ல வந்து நின்றுக்கும். இந்த ஸ்பிண்டில் நார்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, இது குரோமோசோம் அப்படின்னா இதுக்கு பேரு சென்ட்ரோமியர் அப்படின்னு பேர் இருக்கு. இதுக்கு பேர் வந்து குரோமாட்டிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்ட்ரோமியர் பகுதியை இந்த ஸ்பிண்டில் நார்கள் போட்டு அட்டாச் பண்ணிக்கும். சரிங்களா? ஸ்பிண்டில் நார்கள் இங்கதான் உருவாக ஆரம்பிக்குது. ஸ்பிண்டில் நார்கள் தோற்றமாயிருச்சு. இது மைய பகுதி சென்ட்ரோமியரை போயிட்டு புடிச்சுக்கிச்சு. எந்த நிலையில? மெட்டாபேஸ். அப்ப இங்க என்னென்ன நடக்குது? கம்ப்ளீட்டா இது டிஸப்பியர் ஆயிட்டு குரோமோசோம் சென்டர்ல நிக்குது. குரோமோசோம் பிரசன்டட் சென்டர். ஃபைபர் நார்கள் சென்ட்ரோமியரை கொண்டு போய் தொட்டுட்டு இருக்குது. புடிச்சு இருக்கு போது இப்போ. சரிங்களா? அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பாருங்க, அனாஃபேஸ் ஸ்டேஜ். சோ இங்க பாருங்க, தேர்ட் ஸ்டேஜ் அனாஃபேஸ். சோ மெட்டாஃபேஸ்ல என்ன ஆயிருச்சு? இந்த ஸ்பிண்டில் நார்கள்லாம் போய் அட்டாச் ஆயிருச்சு. இந்த அனாஃபேஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா, கம்ப்ளீட்டா இந்த குரோமோசோமா அந்த ஸ்பிண்டில் நார்கள் அப்படியே புடிச்சு இழுத்து பிரிச்சிருச்சு. கம்ப்ளீட்டா பிரிச்சிருச்சு அது அனாஃபேஸ்ல. புரியுதுங்களா? சோ இந்த இங்க என்ன நடக்குது அப்படின்னா, கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஸ்பிண்டில் ஃபைபர். ஸ்பிண்டில் ஃபைபர்கள் இழுத்து குரோமோசோம்கள் ஸ்பிளிட் ஆயிடுச்சு, செப்பரேட்டா பிரிஞ்சு வந்துருச்சு. சரிங்களா? சோ இங்க ஒரு புரோட்டீன் புரதம் தேவைப்படுது. அதுக்கு பேர் வந்து சைக்ளோசோம். இங்க ஒரு புரோட்டீன் தேவைப்படுது இது பிரியறதுக்கு. அதுக்கு பேர் என்னது? சைக்ளோசோம். சோ நல்லா புரிஞ்சு பாருங்க. ப்ரோபேஸ்ல இந்த நியூக்ளியர் மெம்பரேனும், அதாவது உட்கரு சுவரும், அதுக்கடுத்து இந்த உட்கரு மணியும் அப்படியே குழம்பி போயிட்டு மறையறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். மெட்டாபேஸ்ல கம்ப்ளீட்டா மறைஞ்சி ஸ்பிண்டில் நார்கள் மைய பகுதியை போய் பிடிச்சுக்கும், சென்ட்ரோமியர் பகுதியை பிடிச்சுக்கும். அனாபேஸ்ல பிரிச்சு 2 துருவங்களுக்கு இழுத்துக்கும். சரியா? அப்ப பிரிஞ்சிருச்சு, கம்ப்ளீட்டா அனாபேஸ்ல பிரிஞ்சிருச்சு. டீலோபேஸ் 4வது ஸ்டேஜ்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. ப்ரோபேஸ் உடைய ஒரு ஆப்போசிட் ஸ்டேஜ் தாங்க. அங்க நியூக்ளியர் மெம்பரேன் மறையுதுன்னு சொன்னா, இங்க என்ன நடக்குது? அப்போ நியூக்ளியர் மெம்பரேனும், அதாவது உட்கரு சுவரும், அதுக்கடுத்து நியூக்ளியஸ் உட்கரு மணியும் தோன்ற ஆரம்பிக்கும். இட் ஸ்டார்ட் அப்பியர்ஸ். சரிங்களா? அதுக்கடுத்து ஸ்பிண்டில் ஃபைபர் தோன்ற ஆரம்பிச்சுன்னு சொன்ன இல்லையா, இங்க ஸ்பிண்டில் நார்கள் மறைஞ்சிடும். ஸ்பிண்டில் ஃபைபர் டிஸ்அப்பியர்ஸ். புரியுதுங்களா? சோ ஒரு செல் இருக்கு. அந்த செல்லுல ஏற்கனவே இடைநிலையில ரட்டிப்பாயிரும் எல்லா செல் ஆர்கனலும், நியூக்ளியஸ் அதாவது உள்ள இருக்கிற குரோமோசோம் உட்பட. சோ பொதுவா ஒரு விஷயத்தை நம்ம கேரியோகைனன்சிஸ் சொல்றோம். கேரியோகைனன்சிஸ்னா இந்த உட்கரு பிளவு நடக்கணும். அதுதான் இங்க நடக்குது. ப்ரோபேஸ்ல வந்து இந்த நியூக்ளியர் மெம்பரேனும் நியூக்ளியோலஸும் உட்கரு மணியும் மறைந்து ஆரம்பிக்கும். ஸ்பிண்டில் நார்கள் உருவாக ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் மெட்டாபேஸ். குரோமோசோம்கள் சென்டர்ல வந்துருச்சு. ஸ்பிண்டில் நார்கள் போய் குரோமோசோம் மைய பகுதியை பிடிச்சிக்கிச்சு, பிரிக்க போகுது. கேரியோகைனன்சிஸ் நியூக்ளியஸ் 2 உடைய போகுது. அனாபேஸ்ல பிரிச்சிருச்சு குரோமோசோம. அதுக்கு ஒரு புரோட்டீன் தேவைப்படுது. அதுக்கு பேரு சைக்ளோசோம். 4வது ஸ்டேஜுக்கு பேரு டீலோபேஸ். அதுங்க இது 2 பிரிஞ்சிருச்சு இல்லையா துருவங்கள்ல. சோ இங்க இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் இந்த பக்கம் போயிடும், இங்க இருக்கிற ஆர்கனல்ஸ் கீழே வந்துடும். இந்த உட்கருவை சுத்தி அந்த நியூக்ளியர் மெம்பரேன் உட்கருடைய சுவரும் அந்த நியூக்ளியஸ் உட்கரு மணியும் உருவாக ஆரம்பிக்கும். ஸ்பிண்டில் ஃபைபர் மறைஞ்சு போச்சு. சரிங்களா? இதுதான் என்னது? டீலோபேஸ். சோ கேரியோகைனன்சிஸ் முடிஞ்சிருச்சு, உட்கரு பிரிஞ்சு போச்சு. இப்ப என்ன நடக்கணும்? சைட்டோகைனன்சிஸ் நடக்கணும். சைட்டோகைனன்சிஸ்னா ஒன்னும் கிடையாது, ஏற்கனவே இந்த ஆர்கனல்ஸ்லாம் இங்க வந்து சேர்ந்திருக்கும். இந்த நடுவுல ஒரு பிரிவு நடக்கிறது தான் சைட்டோகைனன்சிஸ்.
சைட்டோகைனசிஸ்னா சைட்டோபிளாசம் இது என்ன ஆகணும், பிரியணும். சரிங்களா? சைட்டோ படலம் என்ன ஆகணும், ரெண்டா உடையணும். அப்போ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி ஒரு செல் இருக்கு, இந்த செல்லுல பிரியறது ரெண்டு வகையில் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஒண்ணு, இப்படி செல் இருக்குதுன்னா இப்படி உள்நோக்கி குவிஞ்சி அப்புறம் உடைஞ்சு ரெண்டா மாறிக்கலாம். இல்லைன்னா நல்லா பாருங்க, உள்ள இருந்து கிழிஞ்சிட்டு இப்படி வெளியே நோக்கி போகும், போயிட்டு இப்படி ரெண்டு செல்லா மாறிக்கும். ஸோ இந்த மாதிரியும் நடக்கும் இல்லையா? அதுக்கு இது ரெண்டு ப்ராசஸ் இருக்கு சைட்டோகைனசிஸ்ல, குழம்பிக்காதீங்க. அதாவது வெளியில இருந்து உள்நோக்கி குவிஞ்சிச்சு அப்படின்னா, இப்படி ஒரு செல் இருக்குதுன்னா வெளியில இருந்து வெளிப்பகுதியிலிருந்து மைய பகுதியை நோக்கி பிளவு ஏற்பட்டால், when it starts from outside towards center, புரியுதுங்களா? அதுக்கு பேர் என்ன ஃபோர்ஸ், பிசிக்ஸ்ல படிச்சிருப்போம். அதுக்கு பேர் வந்து சென்ட்ரிபீட்டல் விசை அப்படின்னு சொல்லுவோம் நாம. சரிங்களா? வெளியில இருந்து மைய பகுதியை நோக்கி போறது, பெரிஃபரல் டு சென்டர். அப்படி போய் பிரியறதுக்கு பேரு சென்ட்ரிபீட்டல் டிவிஷன் சொல்றோம். எக்ஸாம்பிள் நாம தான் அனிமல். வெளியில இருந்து உள்நோக்கி வந்து பிரிஞ்சுக்கும் சைட்டோகைனசிஸ்ல. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, அது அனிமல். அதே நம்ம என்ன சொன்ன இல்லையா, உள்ள இருந்து பிரிஞ்சு வெளிநோக்கி ரெண்டா பிரியும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது என்ன, ஃப்ரம் தி சென்டர் டு பெரிபரல், மைய பகுதியில் இருந்து வெளிப்பகுதியை நோக்கி பிரிந்து செல்லும். அதுக்கு பேர் என்னது, சென்ட்ரிஃபியூகல். இது எங்க நடக்கும், பிளான்ட்ல நடக்கும். சரிங்களா? பிளான்ட்ல நடக்கும். இந்த பிளான்ட்ல பாருங்க, உள்ள இருந்து இப்படி வெளிநோக்கி போகும்போது என்னன்னா, முக்கியமா கோல்கை உறுப்புல ஒரு என்சைம் இருக்கு, பெரிகோமா பிளாஸ்ட் அப்படின்ற ஒரு நொதிகள் இருக்கு. அந்த நொதிகள் மூலியமா செல் பிளேட் உருவாயிருமா நடுவுல. இந்த செல் பிளேட் உருவாகி ஒரு மிடில் லேமலா ஃபார்ம் ஆயிட்டு, அதாவது மைய விழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மிடில் லேமலா ஃபார்ம் ஆகும். காரணம் என்னன்னா, கோல்கை உறுப்புல இருந்து பைரோகோமா பிளாஸ்ட் அப்படின்ற ஒரு நொதிகள் இருக்கு. அது மூலியமாக ஒரு செல் தட்டு உருவாகும், செல் தட்டு உருவாகும். அப்படி இல்லைன்னா மைய விழிகள், மிடில் லேமலான்னு சொல்லுவாங்க. அது ரெண்டு பிரிஞ்சுக்கும், சென்டர்ல இருந்து வெளிநோக்கி பிரிஞ்சு போறது. இது எங்க நடக்கும், பிளான்ட்ல நடக்கும். என்ன ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். அதே அனிமல்ல போய் பார்த்தோம் அப்படின்னா வெளியில இருந்து உள்நோக்கி குவிஞ்சு பிரிஞ்சுக்கும். அதுக்கு பேரு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். எக்ஸாம்பிள் அனிமல். இதுதான் சைட்டோகைனசிஸ். சரிங்களா? சோ ஆஸ் ஏ ரிசல்ட் பாருங்க, மைட்டாசிஸ்ல ப்ரோஃபேஸ் நடக்குது, மெட்டாஃபேஸ் நடக்குது, அனாஃபேஸ் நடக்குது, டீலோஃபேஸ் நடக்குது. இது வரைக்கும் கேரியோகைனசிஸ் முடிஞ்சிருச்சு. டீலோஃபேஸ்ல வந்து சைட்டோகைனசிஸ் நடக்கும். அது ரெண்டு வகையா சொல்லலாம். ஒன்னு மைய பகுதியிலிருந்து வெளிநோக்கி பிரிஞ்சு வர்றது பிளான்ட்ல, வெளியில இருந்து மையத்தை நோக்கி பிரிஞ்சு குவிஞ்சு வெளியே வர்றது அனிமல்ல. சோ வெளியில இருந்து உள்ள குவிஞ்சு போச்சுன்னா அனிமல்ல அதுக்கு பேரு சென்ட்ரிபீட்டல், பிளான்ட்ல சென்ட்ரிஃபியூகல் விசை நடக்குது. இதுதான் சைட்டோகைனசிஸ். சரிங்களா? சோ ஆஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் மைட்டாசிஸ் உடைய விளைவுகள் என்ன நடக்குது, என்ன நமக்கு கிடைக்குதுன்னு பாருங்க. சோ மைட்டாசிஸ்ல ஒரு டிவிஷன் நடக்குது அப்படின்னா ரெண்டு இது நாம சொல்லலாம். ஒன்னு என்ன, இன்டர்பேஸ், இடைநிலை என்று சொல்லலாம். இன்னொன்னு மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுல G0 இருந்து G1 இருந்து S இருந்து G2 வரைக்கும், அதுக்கு அடுத்து மைட்டாசிஸ் போயிடும். மைட்டாசிஸ்ல ப்ரோபேஸ், புரோநிலை, மெட்டாநிலை, அனாநிலை, டீலோநிலை இதெல்லாம் நடந்து முடிஞ்சு கடைசியில் நம்மளுக்கு எத்தனை செல்லு கிடைக்கும், 2 செல்கள் கிடைக்கும். as a result of mitosis நமக்கு எத்தனை செல் கிடைக்குது, 2 செல்கள் கிடைக்கும்.
இந்த மைட்டாசிஸ் எதுக்கு காரணம்? வளர்ச்சி, growth. இங்க ஐடென்டிக்கல் கேமெட் தான் உருவாகும். ஒரே மாதிரி தான் டபுளிங் ஆகும். குளோரோபிளாஸ்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஒரு குளோரோபிளாஸ்ட் உருவாகும். மைட்டோகாண்ட்ரியா எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஒரு மைட்டோகாண்ட்ரியா உருவாகும். சோ இங்க என்ன இருக்கும்? ஐடென்டிக்கல் கேமெட்ஸ் நாம பார்க்கலாம். அதே போல இது எந்த செல்லில் நடக்கும்? சொமேட்டிக் செல்ஸ். சரிங்களா? சொமேட்டிக் செல்ஸ் அப்படின்னா பாடி செல்ஸ். ரீப்ரொடக்டிவ் செல்கள் இல்லாத இருக்கக்கூடிய செல் நம்ம என்னன்னு சொல்றோம்? சொமேட்டிக் செல். as a result நமக்கு எத்தனை கிடைக்குது? 2 டாட்டர் செல். ஒரு செல்லுல இருந்து எத்தனை செல்லா பிரியுது? 2 செல்லா தான் பிரியும் மைட்டாசிஸ்ல. சரிங்களா? இதை தொடர்ந்து இருக்கக்கூடிய செல் டிவிஷன் வந்து மியாசிஸ். அது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்ல ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட்